விவர்ஸ் குட் ஈவினிங். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது காசி தேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வரும் இந்த முனீஸ்வரர் கோயில். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் பார்க்குறதுக்கு. இந்த காசி தேட்டர்கிட்டேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா பிரிட்ஜு ஒன்று இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா அந்த அந்த ஸ்ட்ரீட்குள்ளே உள்ளே வந்தோம்னா லாஸ்ட்டில் இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு கிட்ட வந்து கார்லாம் வர முடியாது. அந்த சைடு வந்தாக்கா நம்ம தூரத்துலேயே நிறுத்திட்டு ஒன்று டூ வீலரில் வரணும், இல்லை ஆட்டோவில் தான் வரணும். அங்கேருந்து இந்த கோயிலுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. அந்த வழியாக வந்தோம்னா இந்த மாதிரி கார்லேயே நம்ம வந்துடலாம். இந்த கோயிலுக்கு மற்றொரு பக்கத்தில் உள்ள மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்குள்ளே போகணும். அந்த வழியாக வந்தால் கார் வழியாக நம்ம இந்த கோயிலுக்கு ஈஸியாக வரலாம். சென்னை நந்தம்பாக்கம் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் இருக்குது இந்த கோயில். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து பாருங்கள். இந்த கோயில் முனீஸ்வரர் வந்து பிலிகான் முனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பர்மாவிலேருந்து 1960 சென்னைக்கு அகதிகளாக வந்த பர்மா மக்கள் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. வெள்ளச்சாமி என்பவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இங்குள்ள மக்களுக்கு இவர் குலதெய்வமாக விளங்குகிறாரு. இங்கு பங்குனி உத்திர திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். காவடி தீமிதி திருவிழா கூட நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் போது. இங்கு 3 வேளையும் அன்னதானம் கூட பங்குனி உத்திர திருவிழாவின் போது நடைபெறுகிறது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்க முனீஸ்வரர். 48 அடி உயர சிலையாக இங்கு நமக்கு காட்சி அளிக்கிறார். ஏவல் பின்னி சூழியம் இதெல்லாம் நமக்கு இங்கே வந்தால் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம குடிக்கிறத நிறுத்துறதுக்காக இங்கே கயிறு கட்டிக்கிறது இங்கே வந்து சிறப்பாக இருக்குது. அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே கோயிலில் கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கட்டினா நம்ம குடிக்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்ற நம்பிக்கை இங்கே இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு பெரிய உண்டியல் ஒன்று வச்சுருக்காங்க. அது நிரம்பிய உடனே அப்படியே கொண்டு போய் கடலில் போட்டுடுறாங்க. அந்த பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அந்த உண்டியலில் ஏதாவது போட்டாக்கா அது நிரம்பிய உடனே அப்படியே கொண்டு போய் கடலில் போட்டுடுறாங்க இந்த கோயிலில். இந்த பிலிகான் முனீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த முனீஸ்வரர். அந்த பிலிகான் என்பது வந்து பர்மாவில் உள்ள ஒரு ஊரின் பேர் தான் அது. அந்த ஊர் மக்களுக்கு முனீஸ்வரர் தான் குலை தெய்வமாக இருந்திருக்காரு. அந்த ஊர் மக்கள், அங்கேருந்து வந்த மக்கள் அதன் நினைவாக இங்கே முனீஸ்வரருக்கு பிலிகான் முனீஸ்வரர் என்று பெயர் வச்சிருக்காங்க. குதிரை வாகனம் பாருங்க முனீஸ்வரருக்கு எதிர்க்க அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே இந்த கோயில். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பாருங்கள். கூவமாற்றங்கரையோரம் இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் கூட இங்கே நடந்திருக்கு. முனி சினிமா, இருமன் சினிமா ஷூட்டிங்லாம் கூட இந்த கோயில்கிட்ட நடந்திருக்கு. முனீஸ்வரர் பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக காட்சி தருகிறார். இந்த கோயிலுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. அந்த இன்னொரு ரோட்டில் பார்த்திங்கன்னா மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போனால் கார்லேயும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மா காலனி முனீஸ்வரர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இங்கே தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா அங்காளம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. நாகாத்தம்மன் கோயிலும் உள்ளேயே இருக்குது சின்னதாக. முருகர் சன்னதியும் கூட இங்கேயே இருக்குது. இதுதான் சன்னதி, அம்மன் சன்னதி, அங்காளம்மன் சன்னதி. இங்கே பெரிய மண்டபம் கூட இங்கே இருக்குது உள்ளேயே. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும், திருப்பி ஈவினிங்கில் 6லேருந்து 8 மணி வரைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும் 6லேருந்து 12 மணி வரைக்கும், 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்துருக்குது இந்த கோயில். மதுரை வீரன் சுவாமி சிலை கூட இங்கே வச்சுருக்காங்க. மதுரை வீரன் கூட இங்கே இருக்கார் பாருங்கள். சிலையெல்லாம் எவ்வளோ அழகாக வடிச்சிருக்காங்க உள்ள வெளியில் கோயில் கோபுரத்துலேயே. ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில் பார்க்குறதுக்கே. முனீஸ்வரர் வந்து இந்த கிராம மக்களுக்கு வந்து காவல் தெய்வமாக இங்கே வீற்றிருக்கிறார்.
இந்த பாம்பு இதெல்லாம் கூட அப்படியே கீழே இறங்கி வர மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோயில். நம்ம சென்னையிலே இந்த மாதிரி கோயில் இருக்கான்ற அதிசயமே நம்மளுக்கே வருது. அதுவும் காசி தேட்டர்கிட்டயே பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். நீங்கள் ஈஸியாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயில். மதுரை வீரன் சுவாமி பாருங்க. இங்கே பங்குனி திருவிழாலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழாலாம் கூட நடக்குது. அன்னதானம்லாம் கூட அன்றைக்கி நடைபெறுகிறது. இங்கே உள்ளே போனால் அப்படியே நாகாத்தம்மன் சன்னதி வருது. நாகாத்தம்மனை வணங்கிட்டு அப்படியே திரும்பினோம்னா முருகர் சன்னதியும் உள்ளேயே இருக்குது. இந்த பகுதி மக்கள் இந்த கோயில் அழகாக கட்டியிருக்காங்க. கட்டிட்டு வணங்கிட்டு வராங்க. அது சின்ன தெருன்றதால 2 வீலர் மட்டும்தான் வர முடியுது இந்த கோயிலுக்கு. ஆட்டோலாம் ஈஸியாக வருது. ஆனால் ஆட்டோவில் கூட நம்ம வரலாம். 3 அம்மனையும் இந்த அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது கோயில். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முருகர் சன்னதி.